அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் உண்மையை ஒப்புக்கொண்ட நீதிபதி கதரும் முதல்வர் ஸ்டாலின், இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வரலாற்றிலே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கூடிய நிறுவனத்திலும், அதே மாதிரி டாஸ்மாக் கூடிய அலுவலகங்கள் இதற்கு சம்மந்தப்பட்ட செந்தில் பாலாஜி, பார்த்தீங்கன்னா எம்பி ஜெகத் ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்கள், அதே மாதிரி கடைக்காரர்கள் அனைவருடைய வீட்டிலும் ரைடுகள் நடந்தது. ஸோ அவருடைய அலுவலர்களும் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களும் பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடந்தது. ஸோ இந்த ரைடின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களும் ஜெகத் ரக்ஷன் அவர்களும் வசமாக சிக்கியிருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நீதிபதி இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ இதில் விசாரணைக்கு உட்படுத்தியிருந்த 2 நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருக்காங்க. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேரம் பேசிய சம்பவம் தான் இப்போ அதிர்ச்சியை அளிச்சிருக்கு. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இருவருடைய பதவியும் காலியாக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் தான் இவர்கள் இருவருமே உண்மைகளை ஒப்புக்கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதி ஒப்புக்கொண்ட சம்பவத்தின் அடிப்படையில் திமுகவுடைய குடும்பமே ஜெயிலுக்கு கம்பியிடக்கூடிய நிலைக்கு உருவாகியிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வரலாற்றிலே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கூடிய நிறுவனத்திலும் அதே மாதிரி அவருடைய இடங்களில் ரைடுகள் நடந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிபந்தனை அடிப்படையில் தான் ஜாமீனில் இருக்கார். இருந்தாலுமே இப்போ செய்த மெகா ஊழலின் அடிப்படையில் வசமாக சிக்கி இப்போ பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதில் அவருடைய பேரும் அடிபட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்திருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இதில் இந்த 2 நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா சிக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் SM ரமேஷ் அவர்களும் அதே மாதிரி செந்தில்குமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா அமர்வில் இந்த அமலாக்கத்துறைக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு இருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்புக்கும் திமுக சார்புக்கும் இடையே இவங்க வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக உச்சநீதிமன்றம் அதிரடியாக கடுமையான விமர்சனங்கள் எழுப்பக்கூடிய நிலை தான். இதற்கு மறைமுகமாகவே 200 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருவருமே வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இந்த நிலையில் அவங்களுடைய பதவிக்கு உழவைக்கக்கூடிய நிலை உருவாகியிருக்கு. இதனால் உண்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதி அவர்கள் ஒப்புக்கொண்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி அதே மாதிரி தொடர்ந்து திமுக சார்ந்த அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ சிறைக்கு செல்ல போகிறாங்க. அதிலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த கதையும் முடிய போகுது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.